ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் செல்லிங்கில் வந்து அப்ராக்சிமேட்டாக மினிமம் ஒரு 1 lakh வரைக்கும் இந்த பிஸ்னஸில் இங்கே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஜாஸ்திலாம் இல்லை, ஒரு 50,000 இருந்தால் கூட போதும். அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும், ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டிங்கன்னா போதும். இதுலேயுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய இது ஒரு பிஸ்னஸ் தான். விவசாயத்துக்கு தேவையான சோலார் பம்புக்கு அப் டு 50% வரைக்கும் அவங்க வந்து மானியம் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். சோலார் பேனல்ஸ் அண்ட் சோலார் எனர்ஜி பிஸ்னஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சோலார் பிஸ்னஸை ஏன் பண்ணணும், அதில் அப்படி என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அண்ட் கம்யூனிட்டி காலேஜ் சேர்ந்து சென்னையில் ஒரு சோலார் பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க. இது தியரி அண்ட் ப்ராக்டிக்கல்னு 2 செஷனாக நடக்கும். இதில் கலந்துக்கிறவங்களுக்கு கிளாஸ்க்கு தேவையான புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, கலந்துக்கிற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளாஸ் 2 செஷனாக நடக்கிறனால லஞ்சும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக வெறும் 1500 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கிளாஸில் நீங்கள் சேர்ந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோலார் பிஸ்னஸ் ஏன் சூஸ் பண்ணணும், ஏன்னா எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கும்போது சோலாரை நம்ம ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஷின் வரும் இல்லையா? அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பொதுவாக உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலுமே அதுக்கு நிறைய சலுகைகளும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சிட்டியில் இல்லை வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து விவசாயத்துக்கு தேவையான சோலார் பம்புக்கு அப் டு 50% வரைக்கும் அவங்க வந்து மானியம் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இந்தியாவில் அதிகமாக ப்ராஃபிட் தர பிஸ்னஸில் சோலார் பிஸ்னஸ் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா சோலார் துறை சார்ந்து நீங்கள் நிறைய தொழில் செய்யலாம். அதிக லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் தான் இந்த சோலார் எனர்ஜி. கவர்மெண்ட் ஒரு செக்டார் மேலே கவனம் செலுத்தி அதிகமாக சலுகைகள் தராங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் அது பெரிய வளர்ச்சியை நோக்கி போக போகுதுன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி தான் இப்போ இருக்க ஐடி செக்டாரும் வளர்ந்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐடிக்கு கவர்மெண்ட் எவ்வளோ சலுகைகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி வளர்ந்த ஒரு செக்டார் தான் ஐடி செக்டார். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து இப்போ சோலாருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வளரக்கூடிய செக்டாரில் நம்ம சோலாரை ஃபஸ்ட் இடத்துல கூட வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஐடியில் இருக்கவங்களோட சேலரியை பார்த்தாவே தெரியும் அதோட வளர்ச்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து வளரப்போகிற ஃபீல்டில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் அது கூடவே சேர்ந்து சீக்கிரமாக வளர முடியும். அப்படிங்கிறனால தான் சோலாரை அதிக ப்ராஃபிட் தர பிஸ்னஸ்னும், தென் இந்த டைமில் சோலார் பிஸ்னஸை பண்ணால் நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய வல்லுநர்கள் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த டைமில் உங்களுக்கான பிஸ்னஸை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா பெரிய சக்ஸஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு பிராண்டை உருவாக்குனாலோ, இல்லை டெக்னிக்கல் சைடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கான ஒரு பேஸை க்ரியேட் பண்ணாவோ, இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணாவோ சோலார் ரிலேட்டடாக நீங்கள் உங்களுக்கான ஒரு தனி இடத்த பிடிக்க முடியும். அதனால தான் இந்த டைமில் சோலார் பிஸ்னஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் சோலார் எனர்ஜி பிஸ்னஸை நீங்கள் ஒரு 3 டைப்பாக செய்யலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, சோலார் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு சோலார் பேனல்ஸ் ஆகட்டும், அதுக்குண்டான பேட்ரிஸு, தென் அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஹப்பு மாதிரி க்ரியேட் பண்ணி, ஸோ அது மூலமாக நீங்கள் சோலார் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் செல்லிங்கில் வந்து அப்ராக்சிமேட்டாக மினிமம் ஒரு 1 lakh வரைக்கும் இந்த பிஸ்னஸில் இங்கே வந்து ஏர்ன் பண்ண முடியும். தென் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சோலார் கன்சல்டன்ட் ஆகலாம். அதாவது டெக்னிக்கல் சைடு சப்போர்ட்டு. ஸோ எந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ எந்தெந்த மாதிரி ஒரு வீட்டுக்குன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைப்படும். இப்போ சாதாரணமாக ஒரு 2 BHK ஹவுஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஹவுஸ்க்கு எவ்வளோ கரண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான சோலார் பேனல் கொடுத்தா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில டெக்னிக்கல் சைட் சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு சோலார் கன்சல்டண்ட்டாக நீங்கள் ஆகலாம். ஸோ இதுக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இப்போ பிகினிங் ஸ்டேஜில் சோலார் கன்சல்டன்ட் நிறைய இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இந்த கரியரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமே கிடைக்கும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளீனிங் பிஸ்னஸ் சோலாரில். ஸோ சோலார் பேனல்ஸ் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் அந்த பேனல்ஸ்லேருந்து நம்ம வந்து சப்ளை எடுக்க முடியும். எப்போன்னா ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு உண்டான அந்த சோலார் பேனல் வந்து 20 வருஷம் வரைக்கும் நமக்கான பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு பர்சனும் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஜாஸ்திலாம் இல்லை, ஒரு 50,000 இருந்தால் கூட போதும். அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும், ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டிங்கன்னா போதும்.
இதுலேயுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய இது ஒரு பிஸ்னஸ் தான். இந்த மாதிரி ஒரு 3 வகையில் நீங்கள் சோலார் பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே பேஸ் ஒன்று தான். இதில் எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த ப்ராடக்ட்டை பற்றின பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும். ஸோ அதுக்கான கிளாஸ் தான் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அண்ட் கம்யூனிட்டி காலேஜ் சேர்ந்து சென்னையில் அரும்பாக்கத்தில் இந்த சோலார் ட்ரைனிங் கிளாஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்மிங் 30th, அதாவது அக்டோபர் 30 சென்னை அரும்பாக்கத்தில் இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட ஃபுல் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இதில் கலந்துக்கிட்டு சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறது, எங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி இதில் அதிக ப்ராஃபிட் பண்ணுறது, இது மாதிரியான எல்லா விஷயங்களையுமே தியரி அண்ட் ப்ராக்டிக்கல்னு 2 செஷனில் கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு டெக்னிக்கல் சைடில் ஏதாவது டவுட் இருந்தாவோ இல்லை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் இவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறது வெறும் 1500 மட்டும்தான். ஸோ இதுலேயே புக்ஸும் உங்களுக்கான லஞ்சும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கடந்த 11 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸான சோலார் ப்ரொஃபஷனல்ஸ் மூலமாக தான் இந்த கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இதில் சேர்ந்து கற்றுக்கலாம். ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. அதே மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த சோலார் ப்ராடக்ட்ஸை பற்றின ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தாவே போதும். தாராளமாக நீங்கள் இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான பிஸ்னஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ்.